காலையில் என்ன தான் சமைக்கலான்னு யோசிச்சு என் மண்டையே குழம்பி போயிரும் போலங்க. அந்த நேரம் என்ன தான் சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த நேரம் பாப்பு வந்தாங்க. சரி ஓகே, பாப்புட்டே கேட்கலாம் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பு காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு கேட்டேன். அவன் என்ன சிம்பிளாக ஈஸியாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக என்னத்தடா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டங்குன்னு மைண்டுக்கு சிங்க் ஆச்சு, ரவா தோசை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சட்னியை ரெடி பண்ணேன். சட்னி அரைச்சி தாளிச்சும் கொட்டி சட்னி ரெடியாகி வச்சாச்சுங்க. சரி ஓகே, ரவா தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரவையை எடுத்து கொட்டி அது கூட கொஞ்சோண்டு தயிரையும் ஊற்றி கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா கலக்கி நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா ஒரு புளிப்பு தன்மை வரட்டுன்ட்டு அதுக்கப்புறம் ரவை தோசைக்கல்லை வச்சு ஒரு ஷேப்பில் எனக்கே தோணுன ஷேப்பில் ஊற்றுனேங்க. ஏதோ ஒரு ஷேப்பில் அந்த ஷேப்பில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயும் மேலே சுற்றி ஊற்றிட்டு அது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேங்க. எனக்கு கொஞ்சம் வெந்துருமே அப்படின்னு நானே ஒரு ஐடியா மைண்ட் பண்ணி மூடி வச்சுட்டேங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரட்டுனா வரமாட்டேங்குது, தோசை பிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டேன். நல்ல பியாமல் வந்துச்சுங்க. அது வரைக்கும் சந்தோஷம்னு மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஓரளவு நல்லா வந்துச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தோசை சுட்டுட்டேங்க. எனக்கு 2 தோசை, என் ஹஸ்பண்டுக்கு 2 தோசை சுட்டு வச்சுட்டு ஒரு தோசையை எடுத்து வாயில் வச்சு பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே ரவா தோசை. நம்மளே சொல்லி இருந்தாலும் எனக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு யோசனை தோணுச்சு, ஐயோ நம்ம சமைச்சதை நம்மளே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசையை வச்சு கொஞ்சோண்டு சட்னி ஊற்றி கொடுத்தேங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரவா தோசை எப்படியோ காப்பாற்றி விட்டுருச்சு, ரவா தோசையோடு முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டேங்க. பாய்.